நேரடியாக அமித்ஷாட்ட ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நோ டீலிமிட்டேஷன் சொன்னால் என்ன அது என்ன சட்டவிரோதமா அல்லது அது அரசமைப்பு சட்டத்துக்கு அது இல்லீகலாக அன்கான்ஸ்டியூஷனலா? இப்போ நீங்கள் மாற்றினதை யாருக்கு விளக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் சொல்லி ஆகணும். முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு பேசின அதே வார்த்தையை இன்றைக்கி இதில் நோ டீலிமிட்டேஷனோ ஃபேர் டீலிமிட்டேஷனோ போட்டால் என்ன ஆகிய போகுது? அமித்ஷா அவர்களால் என்ன செய்து விட முடியும்? அது சட்டவிரோதமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 முறை பார்லிமெண்ட் கூடி தானே ஃப்ரீஸ் பண்ணாங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லோருக்கும் சமமான விகிதாச்சாரம் என்று கொடுக்குவோம் என்ற உத்தரவாதம் இருந்தாலோ இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள்கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்லை தேவை ஏற்பட்டது கிடையாது. போர் முரசம் அறைந்த நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போ 50% கொடுக்குறேன் அல்லது எல்லாருக்கும் சமமாக ஏற்றி தரேன், அதை நான் சட்டத்திலே கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் கேட்கல, அது இந்த தீர்மானமே அதுக்கு தான் அப்படின்னுட்டு அதையே நீங்கள் கொண்டு போய் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் சட்ட ரீதியிலாக பாதுகாப்பு கொடுத்து அப்படின்னு இப்போ அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாமலா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் புன்னைவேலவன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர்கள் மாநாடு, தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில், இந்தியிலலாம் அதை இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் பாருங்கள். விஜய் துணைத் தலைவராக இருக்கும்போது தமிழில் பேனர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் திமுக பாருங்கள் அப்படி செய்யலை. போன முறை நடந்த மாநாட்டில் மலையாளத்துலலாம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் தமிழையே காணோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இவங்க உருவாக்குற இந்த கருத்துருவாக்கம் எப்படி பார்க்குறீங்க? ஏன் மலாய், சைனீஸ், கொரியன் இதிலெல்லாம் இவங்க வைக்க இந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்கலன்னு நம்ம உள்ளபடியே அவங்க விர்ச்சுவல் வாரியர் விங்குகிட்டேயோ இல்லை பின்னாடி இருக்கிற பிஆர் டீம்கிட்டயோ நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் இப்போ சர்வதேச தலைவர். எவ்வளோ நாளைக்கு சும்மா இந்தியான்னு ஒரு நாடு, அதுக்கு ஒரு பிரதமர்னு, அமெரிக்க ஜனாதிபதி, ஐநா சபை தலைவர், இப்படி கூட நம்ம கொண்டு போகலாம். அதெல்லாம் அவங்களுடைய உரிமை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இதில் ஒன்றா உடப்பமே. நீங்கள் தொடக்கத்திலேருந்தே ஒரு விர்ச்சுவல் வாரியர் போட்டிருந்தாரு, விஜயின் முன்பு நர்வஸாக இருக்கிறார் அமித்ஷான்னு ஒரு தம்பி போட்டிருக்காப்புல. நானா இதான் அமித்ஷா, அதாவது முன்னாடி சொல்லுவாங்களே உற்று பார்த்த விஜய் உதறலில் அமித்ஷாங்கிற ரேஞ்சுக்கு இது என்னென்னா நம்ம முன்னாடி ரொம்ப லென்த்தாக பேசுகிறவங்க போட்டுக்கிட்டு இருந்தோம். அமித்ஷா இஸ் விசிபிளி நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் ஒய் அப்படின்னு ஒரு தம்பி போட்டு அது கீழே பல பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, பாடி லாங்குவேஜே சரியில்லைன்னு. அந்த அளவுக்கு இன்டர்பிரட் பண்ணி அவங்க ஒரே குஷியில் இருக்காங்க. முதல் கேள்வி, இதுக்கு முன்பாக அதாவது இந்த துணைத் தலைவர் பதவிங்கிறது அவங்களாக கொண்டு பாராட்டி இந்தியாவிலே அவர் தான் சிறப்பான முதலமைச்சர்னு கொடுக்கறது இல்லை. அது ரொட்டேஷனில் வர்றது. எந்த ஸ்டேட்டில் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு துணைத் தலைவர். மத்திய அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் தான் எப்பயுமே இந்த தென்மண்டல ஒவ்வொரு மண்டலமாக, இந்தியா 5 மண்டலமாக பிரிக்கிறாங்க. நேரு காலத்திலேருந்து அது வருது. என்ன சிக்கல்னா, மொழிவாரி தேசிய இனங்களின் அடிப்படையில் மாநிலங்களை பிரித்த பிறகு மொழி உணர்வு அதிகமாகி அவங்க அந்த இந்திய தேசியம் அப்படிங்கிறதுக்குள்ளேருந்து விலகிடுவாங்களோன்னு ஒரு அச்சம் வந்ததுனால அப்பப்போ அங்கங்கே எல்லாரையும் கூட்டி நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு போடணும்னு கொண்டு வரப்பட்டது. ஸோ போன முறை கேரளாவில் நடந்தது. அதனால் பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறவர் துணைத் தலைவர். இந்த முறை தமிழ்நாடு, ஒருவேளை ஸ்டாலின் இந்த ஆண்டு இருந்திருந்தாலோ இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓபிஎஸ் இல்லை கலைஞர் அவர்களோ இல்லை அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லை அதுக்கு முன்னாடி விஎன் ஜானகியோ இன்றைக்கி இங்கே நடக்குதுன்னா யார் முதலமைச்சரோ அவங்க தான் துணைத் தலைவர். அது விஜய் அவர்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, தமிழில் பேனர் வச்சாங்கன்னா எந்த ஸ்டேட் நடத்துதோ அந்த ஸ்டேட்டில் தான் வைப்பாங்க. பினராயி விஜயன் தமிழில் பேனர் வச்சாருன்னா மலையாளத்தில், கேரளாவில் அவரை சும்மா விடுவாங்கல்ல. அவங்க நம்ம தாய்மொழியை மதிக்கலையான்ல கும்பிடுவாங்க. இல்லை டிகே சிவகுமார் என்ன அங்கே போய் கொங்கணிலையும் ஊர்துலையும் வச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் கன்னடாவில் தான் வைக்கணும். இது ஒரு முக்கிய விஷயம். அடுத்தது தூக்கு சட்டியா. ஆமாம், அது என்ன ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒரு வழக்கமாக பொக்கே கொடுப்பாங்க, அது தெரியும்.
ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குற அப்படியே அதையும் அவர் வாங்கி அதாவது என்னமோ அவர் சொல்லி வைக்கிறாரு. இப்போ விவாதமே ஒரு ஆங்கில அவர் இட்லி கொடுத்தாரா புட்டு கொடுத்தாரா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க ஸ்வீட் கொடுத்துருப்பாரு, அவர் நார்த் இந்தியா ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படிலாம். நார்த் இந்தியா ஸ்வீட் அவருக்கு டெல்லியில் கிடைக்காம நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்க கடையில் வாங்கி கொடுக்குறோமாங்கிற மாதிரி சிலர் வீட்டில இருந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வீட்டில இருந்து கொடுத்தாதான் அது ஒரு பர்சனல் கனெக்ட் வருங்கிறது. அதுக்கு முன்னாடி அமித்ஷாக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை தேடி இருந்தப்ப நம்ம ராகுல் காந்தி செஞ்சார் இல்லை 2024 வரப்ப அந்த டிவைடரை தாண்டி போய் மை பிரதர் ஸ்டாலின், அது ராகுல் காந்தி பதவியேற்புக்கு இருந்தார். அவருக்கு ஒரு பாயாசத்தை ஒரு தூக்கில் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வாங்க அம்மாட்ட கொடுங்கன்னு கொடுத்துருந்துருக்கலாம். பட் உள்துறை அமைச்சரோட ஒரு பர்சனல் கனெக்ட் ஒரு இணக்கம் வேணும்னு ட்ரை பண்ணுறாரு. உள்ளே என்ன இருந்ததுன்னு செஞ்சு கொடுத்தவருக்கும் சாப்பிட்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். பலதும் காசிப்பா ஒரு தேசிய ஊடக விவாதத்தில் அது தூக்கச்சட்டியில் என்னதான் இருந்ததுங்கிறது தான். அதில் என்னதான் இருந்ததுன்னு முதல்ல ஸ்போக்ஸ் பர்சன் யார், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கிட்ட முதல் கேள்வி ஆங்கர். அதை சுற்றியே இவங்களுக்கு என்னென்னா மெயின் இஷ்யூவை விட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எங்கள் தலைவருடைய நடையை பாருங்கள், ஸ்டைலை பாருங்கள், இப்படி ஒரு ஸ்டைலான சீஃப் மினிஸ்டர் இதுக்குள்ளேயே சுற்றணும். என்ன கொடுத்தாரு, அதுக்குள்ளே என்ன இருந்தது, அது என்னைக்கு செஞ்சாங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் அது தாங்கும், இந்த லெவலுக்கு எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அடிப்படையில் இவங்க பேசிய இந்த 3 விஷயங்களுமே அதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு உள்ளே என்ன பேசினாருங்கிறத நோக்கி வரலாம். இன்றைக்கி அடிப்படையில் அவர் பேசியிருப்பது ஒரு 20 பக்கம் பேச்சாக 19 பக்கம் பேச்சு. அந்த பேச்சா அவர் என்ன பேசினாரோ அந்த உரையை வெளியிட்டிருக்கிறாங்க. இவர் அடிப்படையில் என்னவா போயிருக்கணும்னா அங்கே உட்காந்துக்கிட்டு டிகே சிவகுமார் மேகதாது வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இப்போ பாடம் எடுக்கிறாரு, நீங்கள் டிப்ளமேட்டிக் ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ணுங்கள். வழக்கமாக ஒரு முதலமைச்சராக அப்படியே சட்டெல்லாம் அதாவது நம்ம யார் வம்புக்கும் போகக்கூடாது யார் தும்புக்கும் போகக்கூடாதுன்னு பொதுவாக பேசுறதுங்கிறது ஓகே. எப்போ மேகதாதுவை பற்றி ஒரு பாடம் எடுக்கிறாரு, ஏன் மேகதாது கூடாதுன்னு நீங்கள் இன்னொரு ஸ்பீச்சை பொலிட்டிக்கலாக ரெடி பண்ணணும். டிகே சிவகுமாரோடைய பாலிடிக்ஸ், அவர் வந்து காங்கிரஸினுடைய அமித்ஷா ரிசார்ட் பாலிடிக்ஸில் நம்ம ரிசார்ட்டில் கொண்டு போய் எம்எல்ஏக்களை வச்சு யாரும் கடத்தாமல் பார்த்துக்கிறதுங்கிறதுல அவர் வந்து கிங்கு தான். அதில் நம்ம இது பண்ணிக்க முடியாது. தென்னிந்தியாவின் அமித்ஷான்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் பொதுவில் அதாவது பாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பாசன மாநிலங்கள் உரிமையை வந்து கரெக்டாக பகிர்ந்து கொடுக்கணும்னு பொதுவாக பேசுகிறதுக்கும் அவர் பேசுறதுக்கு அது பதிலே கிடையாது. நீங்கள் உரிய எழுதிட்டு போனதை அவர் வாசிச்சிருக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லலை. டிகே சிவகுமார் பாலிட்டிஷியனாக தான் செயல்படுவார்னு உங்களுக்கு அவர் சொன்னார் இல்லையா. ஹெலிகாப்டர்லாம் ரெடி, விஜய் வந்தார்னா கூப்பிட்டு போய் சுற்றி காட்டும், பாரு தம்பி வறண்டு போயிருக்கு, தண்ணி இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்றோம்னே சொன்ன அன்னைக்கு டிகே சிவகுமார் எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் சென்ஸ் பண்ணியிருக்க வேண்டாமா. இப்போ 3 தமிழர்கள் அங்கே சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதுக்கு அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசினதுக்கு பதிலுக்கு நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை பேசியிருக்க வேண்டாமா. இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் இப்படிப்பட்ட டிகே சிவகுமார் இதை பேசுவார் நீங்கள் கணிச்சிருக்கணும். நீங்கள் கணிக்க தவிர நீங்கள் கணிச்சிட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்டே கூட ரெடி பண்ணிட்டு போகலாமே. மேகதாது ஏன் கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா செய்யக்கூடிய துரோகங்கள்னு இதில் இவ்வளோ ஆயிடுச்சு இல்லை. டிகே சிவகுமார் வச்சு ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கலாம். கடந்த காலத்தில் யார் வலியுறுத்தினாங்க இல்லை, நீங்கள் அவங்க விமர்சனம் அரசியல் விமர்சனத்தை ஓரம் வைங்க. நீர்வளத்துறை அப்படிங்கிற அமைச்சகத்துக்கு மத்திய இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணாவை நீங்கள் போட்டது தவறு. 2 மாநிலத்துக்கு நல்ல பிரச்சனை இருக்கும்போது இதில் ஒருத்தர் இணையமைச்சராக இருந்தால் நீங்கள் கொடுத்த பதில் நாடாளுமன்றத்தில் திடீர்னு கேட்கும்போது அப்படிலாம் கீழ்ப்பாசன மாநிலங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு பதில் வந்துச்சு இல்லை. அப்படி வந்ததில் சீனியர் மினிஸ்டராக சீனியர் எம்ஓஎஸ்ஸாக இருக்கிறவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இப்படி 2 மாநிலங்கள் நல்ல பிரச்சனைனா அதை சேர்ந்த ஒருவரை போடுவது நியாயம் அல்ல. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவரை வாபஸ் வாங்குங்கன்னு டிகே சிவகுமாரை வச்சு நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஏன் பேசியிருக்க முடியாது. கடந்த காலத்திலலாம் இங்கே நடந்த போதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லாத பக்கத்து ஸ்டேட்டோட சண்டையே இல்லாத வறண்டு போன ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து ஒருவர் அனுப்பிவிட்டு பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு அனுப்புவாங்கல்ல. அமைச்சர் அப்படி ஒருத்தரை போடுறது பல வகையில் தேவையானது. இது நீதிமன்றம் வரைக்குமே இது நடந்திருக்கு. கடந்த காலத்தில் இதே மாதிரி ரிவர் டிஸ்பியூட்டுக்கு போகும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நான் உள்ளபடியே என் ஸ்டேட்டு பக்கம் நியாயம் இருக்குன்னு எழுதினாலும் அந்த ஊருக்காரன்னு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, நான் விலகிக்கிறேன்னு விலகினதெல்லாம் அந்த நாட்டில் நடந்தது. நீங்கள் அமைச்சர் பதவியில் அப்படி ஒரு ஆளை போடுறீங்க, அது நியாயம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்க வேண்டாம். அப்புறம் இப்போ பேசாமல் எப்போ பேசுறதுங்கிறது இருக்குது. டிகே சிவகுமார் பேசாமல் இருந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக இதே போல் பேசுறது பூரா தத்துவங்கள் தான். நீங்கள் கூட்டாட்சி என்றால் என்ன, அதனுடைய தத்துவங்களை அப்படி விளக்க வேண்டியது. அவங்க அவங்களுக்காக பேசுறது போன மாதிரி இல்லை. விஜய் ரசிகர்கள் எதை விரும்புவாங்களோ அதை அங்கே போய் பேசிட்டு வந்துருக்கிறார். போதைப் பொருள் ஒழிப்புக்காக நம்ம எல்லா மாநிலமும் சேர்ந்து ரொம்ப நாளாக சேர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே போல் 4 மாநிலம் 5 மாநிலங்கள் கூட்டி திமுக பேரிலையும் ஒரு கோஆர்டினேஷன் பார்த்தாங்க. அது கடல் வழியாக போதா அப்படிங்கிற வகையில் இலங்கையில் அங்கே குறிப்பிட்ட அந்த கோஸ்டல் இதில் ஒரு பொசிஷனில் இருக்கிற ரோடும் தமிழ்நாடு காவல்துறை சில ஒரு புரிந்துணர்வு மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. எதுக்குன்னா
போதைப் பொருள் கடல் மார்க்கமாக அங்கிருந்து வர்றதோ இல்லை இங்கேருந்து போகிறதோ கூட இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போன ஆட்சியில் தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலன்னுட்டு அவங்க செஞ்சதை கொண்டு போய் செய்யணும்னு நீங்கள் வலியுறுத்துனீங்கன்னா இது என்ன மாதிரியான நிலைப்பாடுங்கிற கேள்வி. இது மேகதாது சார்ந்து. அதை விட முக்கியம் இந்த கூட்டாட்சி சார்ந்து அப்படி இப்போ சொல்கிறாரு. இந்தியாவினுடைய முதுகெலும்பாக மாநிலங்களுடைய அந்த கூட்டாட்சி அவங்களுக்கான அதிகாரம் என்பதை நம்ம பரவலாக்கணும். கூட்டாட்சி பற்றி பேசுனீங்கல்ல, பாடம் எடுத்தீங்களா, அடுத்து ப்ராக்டிக்கலாக 5 நாள் கூட போன வாரத்தில் அவங்க MMDRA சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கனிம வளத்தில் நம்ம வரி விதிப்பதற்கு மாநிலங்களுக்கு இருந்த அந்த அந்த மாநிலங்களுக்கு இருக்குங்கிறத வாங்குறதுக்கே 35 வருஷம் போராட்டம் நடத்தினது. உச்சநீதிமன்றம் போய் 7 நீதிபதி அமர்வு தீர்ப்பு 1989 வருது. அது வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. மாநிலங்கள் அதற்கு வரி விதிக்கக்கூடாதுன்னு வருது. 35 வருஷம் போராட்டம் நடத்தி 2024 அரசியல் சாசன அமர்வு 9 நீதிபதிகள் மாநிலங்கள் வரி விதிக்கலாம். அதை விட முக்கியம் 35 வருஷமாக அவங்க விதிக்கலை. அதனால் என்ன பண்ணணும், ஒரு 19 வருஷத்தை வச்சுக்கிங்க, 2008 நினைக்கிறேன், அதில் தொடங்கி 24 வரைக்கும் முன்தேதியிட்டு நீங்கள் எவ்வளவு வரி போட்டிருந்தா அவங்க வாங்குவாங்களோ அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும். ஒடிசாக்கெல்லாம் இன்னும் 1 லட்சம் கோடி வர வேண்டியிருக்கு. பேக் டேட் போட்டு மாநிலங்கள் அதை வசூல் பண்ணிக்கோங்க. கனிம வள சுரங்கங்கள் நடத்துகிறவங்க இல்லை மத்திய அரசு இருந்து அந்த வரி பகிர், ஏன்னா வரியை பூரா மத்திய அரசு வாங்கிட்டு போயிடுச்சு, நீங்கள் அதை வாங்கிருங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதை 2 வருஷம் கழித்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பேக் டேட் போட்டும் கொடுக்க முடியாது, இதுக்கப்புறமா நீங்கள் போட முடியாதுன்னு அவங்க மாற்றுறாங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய இது உரைக்கும் போது கூட்டாட்சி எதிரானது ஒன்று. 2வது பாஜக இந்த 13 ஆண்டுகளில் உடைக்கிற 3வது அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பு. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் பேசியிருக்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஒவ்வொரு தூண்களுக்கும் தங்களுடைய அதிகாரங்களை இந்த பகிர்ந்தளித்தல் பிரித்தளித்தல், இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நீதிமன்றம் தான் சட்டத்துக்கான வியாக்கியானம் சொல்கிறதுல உச்சபட்சம். உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வுனா அதை நான் ஓடப்பண்ண தேர்தல் ஆணையரில் நியமனத்தில் நீங்கள் அதை காலி பண்ணீங்க, தலைமை நீதிபதி இருக்கணுங்கிறத தூக்கிட்டு அமித்ஷா தூக்கி உள்ள போட்டீங்க. இன்னொன்று என்ன வந்தது, டெல்லியில் யாருக்கு அதிகாரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்குன்னு அரசியல் சாசன அமர்வு சொன்னதை காலி பண்ணிட்டு கவர்னருக்கு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. மன்மோகன் சிங் அந்த வயது மூப்புலையும் தள்ளாத காலத்தில் வந்து கடைசியாக அதை எதிர்த்து ஓட்டு போட்டு போனார். இப்போ 3வது ஒன்று நீங்கள் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க. இதில் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டதில் 11,000 கோடி தமிழ்நாடு அரசினுடைய சொந்த வரி வருவாய் கனிம வளம்னு போட்டிங்க. அந்த வரி வருவாய் இப்போ வராதுன்னு அவங்க சட்டம் போட்டாங்க. எங்கள் வரி வருவாய் 11,000 கோடி எப்படி நீங்கள் அடைக்க போச்சுன்னு இன்றைக்கி கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு உட்பட எல்லா முதலமைச்சரும் ஆமாங்க எங்கள் ஸ்டேட்டுக்கு இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிறதே பெட்ரோலும் நமக்கு டாஸ்மாக்கும் கனிம வளமும் தான், இதில் கை வச்சிங்கன்னா நாங்கள் என்னங்க ஆகுதுன்னு எல்லாரும் சேர்ந்து அட் டைமில் ஒரு பாயிண்ட்டை எடுத்திருந்தா உங்களுக்கு கூடவும் இன்னைக்கு சேர்ந்து கூட அந்த எசப்பாட்டில் சேர ஆள் இருந்திருப்பாங்க. நீங்கள் சந்திரபாபு நாயுடுமே டீலிமிட்டேஷனில் பாதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்ம டீலிமிட்டேஷனுக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் நம்ம வச்சுட்டு ஏன்னா மொத்த அந்தர் பெல்ட்டி அங்கே தான் அடிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது எல்லாம் நீங்கள் காலி பண்ணிவிட்டு முற்றுமுழுதாக யார் மனசும் கோணாமல் பார்த்து பக்குவமாக நடந்து போங்கிற வகையில் பாஜக எந்த வகையிலும் ட்ரிகர் ஆகிடக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் வந்து எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இது வந்து நீங்கள் இந்த சார்பும் இல்லை அந்த சார்பும் இல்லை, பொதுவாக ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற வகையில் நாங்கள் பேசியிருக்கோன்னு தயாரிக்கப்பட்ட உரையை தான் அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ட்ரக் டிராஃபிக்கிங்கும் அதெல்லாம் கட்டாயம் செய்யணும், எந்த அரசும் செய்யணும். நீங்கள் கோஸ்டல் லைன்ஸ் நம்முடைய கடல்சார் வணிகம், நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை நம்ம எப்படி பகிர்ந்துகிறது மாநிலங்களுக்குள்ள காம்படிட்டிவாக நம்ம எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பொது உள்ள சொல்லக்கூடிய ஃபிலாசபி தத்துவங்களாக சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் பெரிய அளவுக்கு அந்த உரையில் இல்லை. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நம்ம முக்கியமான பிரச்சனைக்கு வந்தோம். டீலிமிட்டேஷன் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே சட்டமன்றத்தில் அதை தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது, அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தி அதுக்கு முன்னாடி அதையும் செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அதில் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருடைய கருத்தையும் ஒரு ஒத்த கருத்துன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு இப்போ எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு முதலமைச்சர் வேறு ஒன்று வந்து சொல்கிறாரு இல்லையா. இப்போ இதில் கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தி எதுவும் வெளிப்பட்ட மாதிரியும் தெரியல, ஒரு நிலைப்பாடை மாற்றிக்கிட்டதுக்கான காரணமும் தெரியலையே. நேரடியாக அமித்ஷாட்ட ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நோ டீலிமிட்டேஷன் சொன்னால் என்ன, அது என்ன சட்டவிரோதமா அல்லது அது அரசமைப்பு சட்டத்துக்கு அது இல்லீகலா அன்கான்ஸ்டிடியூஷனலா? இப்போ நீங்கள் மாற்றினதை யாருக்கு விளக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் சொல்லி ஆகணும். சட்டமன்றத்தில் இருந்தவங்களெல்லாம் கூட்டி வச்சு நோ டீலிமிட்டேஷன் தான் நம்முடைய கொள்கை. இதில் வேறு திமுகவை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜிக் கார்னர் பண்ணாங்க. எடுத்த எடுப்புலே ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பேச விட்டோம்னா அவங்க எங்கள் தயாராக இருக்காங்க, நீங்கள் பிஜேபி கூட போக போகிறீங்க, எனக்கு தகவல் வந்ததுங்கிறதோட ரெடியாக இருக்குது. ஓப்பனிங்லேயே திமுக தாவைக்கான் ஃபயர் ஆனால் மீதி யாரும் பேச முடியாது. அதனால் அன்னைக்கு சிபிஐ இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏவாவில் அவர்கள் நினைக்கிறேன் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் தானே அப்படின்னு கேட்டார்.
பேசணும்னு சொல்லுங்க. இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு தந்துட்டு இன்னைக்கு நிறைவா அவர் பேசணும் போதே சரி இன்னைக்கு ஏதோ ஒரு கிராஸ் ஃபயருக்கு பிளான் பண்றாங்க போல இருக்கு, நீங்க போய் பிஜேபியோட சேர்ந்துட்டீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி 3 முறை சொல்லி முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களான்னு ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. பேரவைத் தலைவர் அவர்கள் அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ரொட்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. பிரேமலதா அவர்கள் வந்து நாங்கள் அதை பில்லை பார்க்காம சொல்ல முடியாதுன்னு உடனே திமுக அதை தான் சொல்ல போதோன்னு ரொம்ப எல்லாம் அன்னைக்கு எல்லாம் பதட்டமாக சீட்டு நுண்ணியில் உட்காந்து என்ன சொல்ல போகிறாங்கிறது தான் ஸ்டாண்டாக இருந்தது. ஏன்னா அவங்க பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறவங்களாம் பிஜேபியோட பி டீம்ங்கிறதுக்கு பிளானு. முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு பேசின அதே வார்த்தையை இன்னைக்கு இதில் நோ டீலிமிட்டேஷனோ ஃபேர் டீலிமிட்டேஷனோ போட்டால் என்ன ஆகிய போகுது? அமித்ஷா அவர்களால் என்ன செய்து விட முடியும்? அது சட்டவிரோதமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 முறை பார்லிமெண்ட் கூடி தானே ஃப்ரீஸ் பண்ணாங்க. 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அந்த வார்த்தைகள் ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவாதத்தில் கலந்துக்கிட்டவங்க செய்தி தொடர்பாளர் ஒரு சொல்கிறாரு, இல்லைங்க நோ டீலிமிட்டேஷன் தான் நாங்கள் சுற்றி வேறு வார்த்தையில் எழுதியிருக்கோம். இந்த ஒரு படத்தில் விவேக் சொல்கிறார்ல, விக்ஸுங்கிறதாண்டா சுற்றி எழுதிருங்க, அதை சாப்பிட எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி நோ டீலிமிட்டேஷனை தான் நாங்கள் வளைச்சுன்னா இப்படி ஒரு அதுக்கு நோ டீலிமிட்டேஷன் 2 வார்த்தையில் முடிச்சிருக்கலாமே. இல்லை ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் போட்டால் கூட அது அதோட முடிஞ்சிருக்குமே. அதில் ஒரு வார்த்தை லீகல் அஷ்யூரன்ஸ். அதாவது மத்திய அரசு வந்து சொல்கிறதெல்லாம் செஞ்சு தர மாட்டாங்க. அதனால் அவங்க செஞ்சு தராதவங்க கிட்ட இருந்து நமக்கு அஷ்யூரன்ஸ் வாங்கணும். என்ன அஷ்யூரன்ஸ் பாருங்கள், ஐ அர்ஜ் த யூனியன் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் எ கிளியர் லெஜிஸ்லேட்டிவ் அஷ்யூரன்ஸ் தட் நோ ஸ்டேட் வில் சஃபர் எ ரிடக்ஷன் இன் இட்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இட் சக்ஸஸ் இன் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷனுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், 2 வார்த்தையை முடிச்சுட்டு நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுட்டார். பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் மேலே லீகல் அஷ்யூரன்ஸ்னும் போது இன்றைக்கி இருக்கிறது அப்படியே தொடரணும்னு தான் அதுக்கு அர்த்தம்ன்ட்டார். நான் அதனால தான் நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் அதை ஏன் விடுறீங்க? நோ ஸ்டேட் வில் சஃபர் எ ரிடக்ஷன் இருக்குல்ல, ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்னா குறையும். 543 வச்சா சதவிகிதம் பிரதிநிதித்துவம் குறையாது. அப்போ இது நோ டீலிமிட்டேஷன் கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன். 2 வார்த்தையில் முடியாது. எதுக்குங்க நீங்கள் 4 வரைக்கும் லென்த்தாக நீட்டி முழக்கி எழுதணும்? அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்று இப்போ நீங்கள் போன வார லாஜிக் படி அது எப்படிங்க எல்லாருக்குமான ஃபேராக செய்யணும்னு சொன்ன திமுக பாஜகவோடு இணைந்து விட்டது பாஜகவினுடைய பி டீம் என்று சொன்னால், ஏன்னா நீங்கள் சபைக்குள்ள அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுகிறார், சபைக்கு வெளியே அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறாரு. அப்போ இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்ட தாவேகா பாஜகவின் பி டீமா? இதைத்தானங்க சந்திரபாபு நாயுடு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. அவர் போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த ஏப்ரல் மாதம் வரும்போதே மசோதாவுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி தென்னிந்திய மாநிலங்கள் பயப்படக்கூடாது, மோடிஜிட்ட நான் அஷூரன்ஸ் கேட்டிருக்கேன்லாம் சொன்னாப்புல, சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்ட திமுக பாஜகவின் பி டீம் என்றால் நீங்கள் பாஜகவின் சி டீமா இல்லை அதுக்கு முன்னாடி போய் பி டீமா உட்காந்துட்டீங்களான்னு இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியது ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. சமமான விகிதாச்சாரம் என்று கொடுக்குவோம் என்ற உத்தரவாதம் இருந்தாலோ இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள்கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்லை தேவை ஏற்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி தேவையற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை ஏற்றக்கூடியவர், அவ்வளவுதான். சட்டத்தை ஏற்றக்கூடிய இடத்துல அவருடைய பதிவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பாராளுமன்றத்துல. சோ அதனால நிர்வாக வசதிக்காக நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான வட இந்திய ஆதிக்கத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தீர்மானம். வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போர் முரசம் அறைந்த நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போ 50% கொடுக்குறேன் அல்லது எல்லாருக்கும் சமமாக ஏற்றி தரேன், அதை நான் சட்டத்திலே கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் கேட்கல, அது இந்த தீர்மானமே அதுக்கு தான் அப்படின்னுட்டு அதையே நீங்கள் கொண்டு போய் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் சட்ட ரீதியிலாக பாதுகாப்பு கொடுத்து அப்படின்னு இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாமலா? இல்லை இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா இதை எப்படி விளக்குவார்? இப்போ நாளைக்கு சட்டமன்றத்தை தான் இருக்கு.
இது அடுத்தடுத்துங்கிறது இப்போ நாளைக்கு என்ன எங்கே கிராஸ் ஃபயர் ஆக போகுதுங்கிற சரவெடியே நமக்கு நாளைக்கு தான் தொடங்க போகுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த தீர்மானம் அதை ஏறத்தாழ எதிர்த்து யாரும் வாக்களிச்சாங்களான்னு தெரியல, வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக, அல்லது வாக்களித்திருக்காங்கன்னு தேமுதிக நடுநிலைன்ட்டாங்க. தேமுதிக நடுநிலைன்னு ஐ மீன் ஆதரிக்கும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு வாக்களித்தாங்க வெள்ளன்ட்டாங்க. ஸோ இதை எதிர்த்தது போக பெருவாரியான தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, இதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடுன்னு. அதை மாற்றி அதற்கு மாறாக ஒன்று நீங்கள் பேசுனீங்கன்னா சபைக்குள்ள முதலமைச்சர் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். நீங்கள் அதன் வாயிலாக 8.5 கோடி பேரும் பார்த்து லைவ் பார்த்து தமிழ்நாடு மக்களுக்கு சொன்னதை எப்போது எதற்காக தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொண்டது, அவைக்கு அவர் விளக்கணும். இல்லைனா அந்த அவையை அது அவமரியாதை செய்வதாக போய்விடும். அவைக்கு அப்போ நீங்கள் முன்னாடி தவறான தகவல் கொடுத்தீங்களா? வேறு ஸ்டாண்டு இது ஒரிஜினல் ஸ்டாண்டாக இருக்கும்போது மாற்றி பேசுனீங்களா? தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவைக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் மோசமானது இல்லையா? இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கலந்து கொண்ட கருத்துக்களை இப்போ இது நன்றி. மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.